வணக்கம். காலமேகப் புலவர்ங்கிற புலவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப அதிசயமான ஒன்று. அவருடைய ஊர் திருவானைக்கா. அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில் மடப்பள்ளியில அவர் சமையற்காரரா இருக்கிறாரு. அங்கு வந்த ஒரு பெண் மீது காதல் கொண்ட அந்த பெண் வைணவ பெண் ஆதலால, "நான் எப்படி உன்னை திருமணம் பண்ணுவேன்?" அப்படின்னு சொன்ன உடனே, உடனே இவர் தன்னை வைணவரா இது பண்ணிக்கிட்டு, அந்த பெண்ண விரும்பினாரு அப்படின்னு ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. இது உண்மையான்னு நமக்கு தெரியல. ஆனா, அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஊர் ஊரா போய் பாடிக்கிட்டு போறார். அதில ஒரு கதையும் உண்டு. இப்படி வருத்தப்பட்டு அவர் இருந்தபோது, அன்றைக்கு இரவு அந்த திருவானைக்காய் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகை, இவர் படுத்திருந்ததை எழுப்பி இவருக்கு அந்த அருள் வழங்கியதாக ஒரு நம்பிக்கை உண்டு. எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய கையில இருக்க வேலாயுதத்தால் அவர் முத்தை தரு பத்தினில் திருநகை என்று பாடுமாறு பணித்தாரோ, அதுபோல காலமேக புலவருக்கு கிடைச்சதுன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இது எதுக்காகன்னா, எளிய மனிதர்களுக்கு எப்படி இப்படியான கல்வி வரும்? அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதுக்கு பதில் சொல்றதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் வச்சிருந்திருக்காங்க. இப்ப இவர வசைபாட காலமேகம்பாங்க. நம்மளே நெறைய பாட்டு அவர பத்தி சொல்லியிருக்கோம். கோவம் வந்தா கடுமையா வைவார். ஆனா ஸ்லேடையிலயும் இவர் மாரி பாட முடியாது. ஸ்லேடைன்னா ஒரு சொல் இன்னொரு பொருள் கொண்டு அதனுடைய அலங்காரமாக தருதல். இவருடைய பாடல்ல எண்ணலங்கார பாட்டுன்னு உண்டு. என்ன அலங்காரம்னா என்னன்னா, கிரம அலங்காரமாக அப்படிங்கிறாங்க. கிரம அலங்காரமாகன்னா என்ன அப்படின்னா, இப்ப 1ஆம் நம்பர் அதில கொஞ்சம் குறைச்சோம்னா 3/4, அப்புறம் 1/2, அப்புறம் 1/4, அப்புறம் 1/2 இப்படி வரிசையா சொல்றது. எது வரைக்கும்? கீழறை என்ற ஒரு எண்ணிக்கை இருக்குதாம். இப்ப இன்னைக்கு இருக்கவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுங்களேன். ஆ 1 அதில பாதியா சொல்றப்ப 0.5 சொல்றோம். அதில பாதி சொல்றப்ப 0.25 அப்படிங்கிறோம். அப்புறம் அதில இப்படி குறைச்சிக்கிட்டே வர்றோமா, இதெல்லாம் ஆங்கில முறைப்படி வர்றது. இவர் என்னன்னா கீழறைங்கிற ஒரு எண் வரைக்கும் இதில வருது. இப்ப என்ன இப்ப இந்த பாட்டுல சொல்றாரு அப்படின்னா, பாட்ட நான் முதல்ல சொல்றேன் கேளுங்க. "முக்காலுக்கு ஏகாமுன், முன்னறையில் வீழாமுன், அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன், விக்கி இருமாமுன், மாகாணிக்கு ஏகாமுன், கச்சி உருமாவின் கீழறையின் ரோது." இதான் பாட்டு. சத்தியமா ஒண்ணும் புரியல அப்படின்னு சொன்னாலும் பரவால்ல. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் படிச்சுக்கிறணும். அவரு புரியாம எழுதிவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் படிக்கணும். இதுக்கான பொருள் என்ன? அப்படின்னா, முக்கால் அப்படின்னு ஒரு அளவு. 1க்கு அடுத்த அளவு என்னன்னா முக்கால். 3 4க்கு பேரு முக்கால். முக்காலுக்கு ஏகாமுன், முன் அறையில் வீழாமுன். அறைனா 1/2 அறை. முன்னறையில் வீழாமுன். அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன். கால்னா 1/4, அரைக்கால்னா 1/8. அதாவது 1ல் 8 பகுதி, 1ல் 4 பகுதி. அக்கால் அரைக்கால் கண்டு அஞ்சாமுன். விக்கி இருமாமுன். இருமாங்கிறது ஒரு அளவு. மாகாணிக்கு ஏகாமுன். மாகாணிங்கிறது ஒரு எண்ணிக்கை. கச்சி ஒருமாவின். ஒருமாங்கிறதும் ஒரு அளவு. கீழறையின்று ஓது. இந்த கீழறைங்கிறது ஒரு எண்ணிக்கை. இந்த கீழறை தொடங்கி இப்படி கூடி போனீங்கன்னா, 1ஆம் நம்பர் வரும். சரி, இது வெறும் நம்பருக்காக பாடுன பாட்டா? அப்படி பாடலங்க அவரு. அவர் என்ன சொல்றாரு, "எப்பா நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதா? நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம்னு நீ நினைக்காத. இன்னைக்கு நம்ம 2 கால்ல நடந்துகிட்டு இருக்கோம். வயோதிகம் வர்றபோது, நம்ம தடுமாறிராம இருக்கிறதுக்காக 3வது கால் ஒண்ண எடுத்து இப்படி வச்சுக்கிருவோம். அதுக்கு பேரு வாக்கிங் ஸ்டிக்குன்னு பேரு. அந்த முக்காலுக்கு ஏகாமுன். நமக்கு 3வது காலாகிய அந்த ஊன்றுகோல் வருவதற்கு முன்பாக, இதே கருத்த திருவள்ளுவரும் தன்னுடைய குறள் சொல்றாரு பாருங்க. இந்த ஊன்றுகோலுங்கிறதுக்காக. அதையும் பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த பாட்டுல இன்னொரு கருத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது ஸ்லேடைன்னா ஒரு பொருள் நம்பர் படி குடுத்தாச்சு, எண்ணிக்கை படி. இன்னொரு பொருள் இருக்கு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? தொடர்ந்து பாருங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க.
அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.